மக்களே ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேரோட கோரிக்கை என்னன்னா, தாம்பரத்தில உள்ள 10வது பிளாட்ஃபார்மில கடையே கிடையாது. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். முன்னாடி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி அந்த கடைனா வந்து அங்கங்க சும்மா ஒரு 2, 3 பேர் உட்காந்து வாட்டர் பாட்டிலும் சரி, இதுவும் சரி, ஃபுட்டுக்கும் சரி அப்படியே உட்காந்து அத சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா ஸ்டால்ஸே வந்துருச்சு மக்களே. மொத்தம் வந்து 2 ஸ்டால் வந்திருக்குது. நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 10ல தாம்பரத்தில். ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் ஃபுட்டு ஏதாவது வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிளாட்ஃபார்ம் 7, 8லேயோ இல்லை அதுக்கு முன்னாடி 3, 4லேயோ வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிளாட்ஃபார்ம் 10லேயே வாங்கிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில் தட்டுப்பாடு வந்து ஏகப்பட்ட முறை வந்து இங்கே தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்திருக்குது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கான ப்ராப்பரான நடவடிக்கையும் எடுத்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ரயில் நீர் வாட்டர் பாட்டிலும் கொண்டு வந்துட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் மற்ற ஸ்டேஷனில் கம்பேர் பண்ணும்போது தாம்பரத்தில் வந்து அந்த ரூ. 15 அப்படியே தான் விற்கிறாங்களே தவிர ரூ. 14க்கு இன்னும் கொண்டு வரல. ரயில் நீரோட வாட்டர் பாட்டிலோட ரேட் வந்து அஃபிஷியல் ரயில்வேயோட லெட்டரில் பார்த்தீங்கன்னா ரூ. 14 மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான ஆர்டரும் கொடுத்துட்டாங்க. பட் நீங்கள் நம்ம செங்கோட்டையிலலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போயுமே பார்த்தீங்கன்னா ரூ. 14 தான் சேல் பண்ணுறாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரூ. 14 சேல் பண்ணல மக்கள். இன்னுமே ரூ. 15 தான் வாங்குறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில் நிலையத்தில். இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை கண்டிப்பாக நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க.